கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஏசாயா 53:4-5 நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் எதற்காக மரித்தாருன்னே நமக்கு தெரியல. பிதாவாகிய தேவன் ஏதோ அவரை ஒப்பு கொடுத்துட்டார் நாம நினைச்சிட்டு இருந்தோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், ஆனா உண்மை என்னன்னு சொன்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். இதுதான் உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஏன் ஆண்டவர் சிலுவையில மரித்தார் என்கிற உண்மையை ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு முன்பதாகவே சொல்லி வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ அவருடைய அநேக காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதுல ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, அவரை நோக்கி அந்த சிலுவையில அந்த மரித்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சிலுவையில ஆண்டவர் அறையப்பட்டா என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசு உலகம் உண்டானதிலிருந்து 4000 ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு அப்புறத்தே இந்த உலகத்திற்குள்ள பிறந்தார். ஏன்னு சொன்னா அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆதி ஆகமத்திலேயே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடினாலே பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அந்த தீர்க்க தரிசனம் எதுல நிறைவேறும்னா சிலுவையில தான் நிறைவேற்ற முடியும். வேற எப்படிப்பட்ட மரணத்தினாலும் அதை நிறைவேற்ற முடியாது. சிலுவையில தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற முடியும். அதனால ஆண்டவர் அதற்காக பொறுமையோடு கூட காத்திருந்தார். எதற்கு தெரியுமா? என்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துல சிலுவையின் மூலமாக ஒரு பாவிக்கு, ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிற சட்டம் வருகிறதோ அதற்காக காத்திருந்தார். அதற்காக இந்த உலகத்திற்கு வராம வெயிட் பண்ணியிருந்தார். இந்த ரோமர்கள் இந்த இஸ்ரேலை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணும் பொழுதுதான் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு மோசமான ஒரு மனுஷனை, கொலைகாரனை, குற்றவாளிய சிலுவையில அறைந்து கொள்ளுகிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. அதற்காக காத்திருந்தார் ஆண்டவர். அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல கரெக்டா ஆண்டவர் இந்த பூமியில என்ன பண்ணாரு? பிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அந்த சிலுவையில ஆண்டவர் மரித்தாருன்னு சொன்னா அதற்கு ஒப்பனையாக முன்பதாகவே ஒரு சம்பவம் இந்த உலகத்துல அந்த ஆண்டவர் பழைய ஏற்பாடுல நமக்கு செய்து காண்பித்திருக்கார். அதுக்கு ஒப்பனையான ஒரு காரியம். அந்த சிலுவையில தூக்கப்பட்ட இயேசுவை ஏன் அப்படி தூக்கி நிறுத்தினாங்க சிலுவிலே என்பதற்கு முன்ன அடையாளமாக என்னாகமம் 21:5-9 வரைக்கும் வேகமா வாசிங்களேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, பாருங்க, ஜனங்க பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு விரோதமா பாவம் செய்தாங்க? தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் அவங்க பாவம் செய்தாங்க. அதனால தான் நாமும் தேவனுக்கு விரோதமாகவும் செய்யக்கூடாது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் நம்ம பாவம் செய்யக்கூடாது. அங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்றாங்க. பிரச்சனை வரும். அது இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும் விசுவாசிகள். அதற்காக தேவனையும் ஊழியக்காரையும் என்ன பண்ணக்கூடாது? குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், இந்த பாஸ்டர் நம்ம பாஸ்டர் சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு நல்லவர் என்பதை விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சபையில் நீங்க இருந்தாலும் இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஊழியக்காரருடைய அடிப்படையில் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இங்கே அவர்கள் புரிந்து கொள்ளாம மோசேயை குறை சொல்றாங்க, தொடர்ந்து தேவனையே குறை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க.
இங்கே அப்பமும் இல்லை, இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் பாருங்க, இருக்கிறது. வானத்திலிருந்து தேவ தூதருடைய சாப்பாடு அற்பமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே கோவப்பட்டார். அனுப்பினார். ஆண்டவர் கோவம் வருது. அவருக்கு விரோதமாய் ஊழிக்கார் விரோதமாய் ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை அவங்க சொல்றதுனால கோபப்பட்டு அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் என்ன அனுப்புறாரு? கொள்ளிவாய் சர்ப்பம். சர்ப்பத்தை அனுப்புறாரு. அவைகள் ஜனங்களை கடுத்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாருங்க, அது அவங்கள கொத்தி கொன்று போட்டது. நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. சாக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், இப்பவும் மறுபடியும் யார்கிட்ட தான் வராங்க? மோசே மோசே கிட்ட தான் வராங்க. நம்ம பத்தியே பேசுவாங்க, நம்ம கிட்ட தான் ஜபத்துக்கு வருவான். பிரச்சனை வந்தோடனே பாருங்க, அவரை பத்தியே பேசுனாங்க. இப்ப யார்கிட்ட தான் வராங்க? மோசே கிட்ட தான் வராங்க. மோசே கிட்ட வந்து என்ன பண்றாங்க பாருங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். உணர்ந்துட்டாங்க. உங்களுக்கு விரோதமா பேசணும், கர்த்தருக்கு விரோதமா பேசணும், அதனால நாங்க பாவம் செஞ்சிட்டோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி. இப்போ இந்த வனாந்தரத்துல யார் எங்களை கொத்துறது? சர்ப்பம் எங்களை கொத்துது. அது இப்ப எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். பாருங்க, இப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. இப்ப யார்தான் ஜெபம் பண்ணோம்? யாரை குறை சொன்னாங்களோ, யாரை குற்றம் சொன்னாங்களோ, இப்ப அவரையே ஜெபம் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க. இப்ப பாருங்க, மோசே வேற வழி இல்லை. அவரு தான் அவங்கள நம்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் அவரை தான் கையில தான் பொறுப்பு கொடுத்திருக்காரு. இப்ப மோசே ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஆமே, ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் பாஸ்டர் என்னதான் பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அதான் பாஸ்டருடைய வேலை. அது ஒன்றும் என்ன பண்ண முடியாது. பண்ண மாட்டேன்னு சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. என்னதான் செய்தாலும் விசுவாசிங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னா ஜெபம் பண்ணியே ஆகணும். அவன் தான் உண்மையான ஊழியக்காரர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பாருங்க, அத்தனை சொன்னாலும் அவர் தேவனை நோக்கி அவர்களுக்காய் விண்ணப்பம் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அதே எந்த பாம்பு அவங்களை கொத்துதோ அதே போல ஒரு பாம்பு போலவே ஒரு சிலைய நீ உருவாக்கி எங்க தூக்கி வை? கம்பத்தின் மேல தூக்கி வை. அதான் இயேசு சிலுவையில மரிப்பதற்கான முன்னடையாளம். புரியுது உங்களுக்கு? தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ, அந்த பாம்பு யாரையெல்லாம் கடிச்சதும் அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அந்த பாம்பை யாரெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? பிழைப்பார்கள். புரியுதுன்றவங்களாலே சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்கு டவுட், இந்த பாம்புனாலே நம்ம எதைக்கு ஒப்பிடுவோம்? கிறிஸ்தவர்கள் பிசாசுக்கு ஒப்பிடுவோம். ஆண்டவர் ஏன் இந்த பிசாசை தூக்கி வச்சுட்டு ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, ஒரு சுகத்தை கொடுத்தாருன்றது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் தான். ஊழியக்காரரே யோசிக்கிறாங்க, அதுக்கு என்ன விளக்க கொடுக்கணும்னே தெரியல. ஆண்டவர் வேற எதையாவது நிறுத்தி ஆண்டவர் போல ஒரு புறாவை போல அது போல நிறுத்தி ரட்சிப்பை கொடுத்துருக்கலாமே. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நிற்க வச்சு அதன் மூலமாய் அதை பார்க்குறவங்களுக்கு என்ன உண்டாச்சு? ரட்சிப்பு உண்டாச்சு. அதற்கான ஒரு விளக்கத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது உங்களுக்கு சொல்ற பாருங்க. ஏன் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அந்த இடத்துல அங்க நிறுத்தினா, ஆனா செய்தியினுடைய நோக்கம் என்னன்னா, அதை நோக்கி பார்த்த எல்லாரும் என்னன்னாங்க? ஒரு அலையில சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நோக்கி பார். சொல்லுங்க, நோக்கி பார். இப்ப இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் ரசித்தாங்க. ஏன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை வைத்தாருன்றத அதை பார்த்துட்டு உள்ள போயிடலாம். ஏன் அதை வைத்தாருன்னா, நம்முடைய தேவனை பற்றி அறிந்து கொள்ளுங்க. என்றைக்குமே நம்முடைய தேவன் முள்ளை முள்ளால் எடுக்கிற தேவன். சொல்லுங்க, எடுக்கிறது பாருங்க. ஆதி ஆமத்துல ஏவாளை அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். ஏவாளை பிசாசு பாவத்துல விழ செய்வதற்கு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரல, பழத்தை பறித்து கொண்டு வந்து கொடுக்கல, எந்த வற்புறுத்தலும் பண்ணல. ஆனா பாவம் செய்ய வைத்தான். எதுல செய்ய வைத்தான்? தன் வார்த்தையினாலேயே பாவம் செய்ய வைத்தான். புரியுதா? பேசியே கொண்டு வந்து அவளாக பழத்தை பறித்து சாப்பிட வைத்து பாவத்துல விழ செய்தான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்? இன்றைக்கு தம்முடைய ஜனங்களாக நம்மையும் பாருங்க, வலுக்கட்டாயமா பரலோகத்துக்கு இழுத்துட்டு போறது கிடையாது. நம்மை கையை பிடிச்ச ஆண்டவர் கூட்டு போற கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம பரலோகத்துக்கு எப்படி கூட்டு போறாரு? நீ பிசாசுடைய வார்த்தையை கேட்டுதானே விழுந்த, அதே போல முள்ளால தான் நான் எடுப்பேன். என்னுடைய வார்த்தையை கேட்டா நீ எங்க வரலாம்? பரலோகத்துக்கு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எதுல நம்ம விழுந்தோமோ அதே தான் அவரும் செய்வார்.
எதுல நம்ம இழந்தோமோ அதை வைத்துதான் ஆண்டவர் ரட்சிப்பை தருவார். இப்ப நீ வார்த்தையில பாவம் செய்தா இந்த வார்த்தையினால நீ பரிசுத்தமாகலாம். புரிதல் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதே போல ஒரு மரத்துல இருந்து பறித்த பழத்தினால அவங்க பாவம் செய்தாங்க. அந்த தோட்டத்திலிருந்து அந்த மரம், அதனால தான் இயேசு என்ன பண்ணாரு, அதே மரத்தில சிலுவையில நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். புரிதல் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதே மரம் தான், மரத்திலிருந்து சிலுவையில ஆண்டவர் அதற்காக வெயிட் பண்ணி மரம் ஒரு மனுஷனை பாவத்தில் விழச் செய்தது. அதே போல சிலுவை மரத்துல கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். புரிதுன்ற அலையிலேயே சொல்லுங்க. மூணாவது, பிசாசு முதல்ல ஒரு பாவத்தை பெண் மூலமாய் கொண்டு வந்தான். ஆதாம் மூலமா கொண்டு வரல, ஏவாள் மூலமாய் உலகத்துல பாவத்தை கொண்டு வந்தான். இப்ப அதே ஆண்டவர் என்ன பண்ணணும், ஒரு பெண் மூலமாகவே ரட்சிப்பை கொண்டு வரணும். பிசாசை வெக்கப்படுத்தணும்னா, பிசாசை ஜெயிக்கணும்னா, இப்போ ஒரு ஆணை கொண்டு கர்த்தர் செய்ய முடியாது, பெண்ணை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணணும், பிசாசை ஜெயிக்கணும். அதனால தான் யாரை பயன்படுத்தினா, ஏவாளை பயன்படுத்தினா. நீ ஒரு பெண் மூலமா என் ஜனங்களை விழ செய்தில்ல, ஜனங்களை நரகத்துக்கு கூட்டு போனல, அதே ஒரு பெண் மூலமா நான் உன்னை தலையை நசுகிற பாரு அப்படின்னு சொல்லிதான் யாரை பயன்படுத்தினா, ஏவாளை பயன்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல இந்த ஆதாம் மனுஷன், அவன் சாப்பிட்ட பிறகுதான் பாருங்க ரெண்டு பேரும் மகிமை இழந்தாங்க. ஏவாள் சாப்பிட்ட உடனே நிர்வாணம் ஆகல, அவங்க அதை வாங்கி ஆதாம் சாப்பிட்ட பிறகுதான் நிறைவு. ரெண்டு பேர் ஒரு மனமா சாப்பிட்ட பிறகுதான் அவங்க முழுமையா மகிமையை இழந்து போனாங்க. அப்போ அந்த மகிமையை இழந்து மனுஷன் மரணத்திற்கு உட்பட்டான். அது வரைக்கும் மரணம் இல்லை. அவன் சாப்பிட்ட பிறகுதான் ஆண்டவர் அவங்கள சபித்தார், மரணத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தான். இப்ப நம்மையும் மரணத்திலிருந்து ரட்சித்து மறுரூபமாக்கி நம்மை மரணம் இல்லாம, இரண்டாம் மரணம் இல்லாம நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போனோம்னா, ஆண்டவர் மரணத்தை கொண்டு வந்த அதே மனுஷனை பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் இயேசு இரண்டாம் ஆதாமாக பூமியில பிறந்தார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? ஏன் மனுஷனா இயேசு பிறந்தா, மனிதன் ஜீவ ஆத்மாவை இழந்து மரணத்தை கொண்டு வந்துட்டான். இப்ப ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுத்து அவனை ஜீவனோடு கூட வைத்து கோடி கோடி வருஷம் பரலோகத்தில் அவனை உயிரோடு கூட வைக்கணும்னா, சர்வ வல்லமுள்ள தேவன் இப்ப யாரா பூமிக்கு வரணும், மனுஷனாய் வந்துதான் நம்மை ரட்சிக்கணும். சத்திய புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லணும். அப்ப எதுலெல்லாம் சாத்தான் நம்மை விழ செய்தானோ அதே போல கர்த்தர் மாறி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். அப்போ எந்த வலு சர்ப்பம் மனுஷனை கடித்து கொன்றதோ அதே கொள்ளிவாய் சர்ப்பத்தை கொண்டு அவர்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறார். அதனால அதை பார்த்து நீங்க ஏன் இது பேய் பிசாசு நீங்க நினைக்காதீங்க. எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினதோ அதையே வெக்கப்படுத்தும்படிதான் கர்த்தர் என்றைக்குமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எந்த மனுஷன் நமக்கு உலகத்துல மரணத்தை கொண்டு வந்தானோ அதே மனுஷ சாயலிலே கர்த்தர் இந்த பூமியில பிறந்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். அவன் முதலாம் ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தான், இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவோ நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்த எல்லாருக்கும் அந்த மரணத்திலிருந்து விடுதலை உண்டானது போல, இன்றைக்கு சிலுவையில தூக்கப்பட்ட அந்த இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்குது, இன்றைக்கு என்ன நடக்குது, அற்புதம், ரட்சிப்பு, சுகம், பலன், ஜீவன் எல்லாம் வருது. எந்த நிலையில அந்த மனுஷன் இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்கள கடிக்குது, ஆனா அவங்க அதை பார்த்தா உயிர் போக மாட்டேங்குது, உயிர் போக மாட்டேங்குது. அதே போலதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கு இயேசு சிலுவையில மறைத்து அங்கே உயர்த்தப்பட்டார், தூக்கப்பட்டாருன்னா அந்தபடியே, எந்தபடி அன்றைக்கு அங்கே வலு சர்ப்பத்தை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட்டது போல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய
பொறுமை உள்ளவராய் நீடிய பொறுமையுள்ளவர்களா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி என்றைக்குமே இயேசுவை நோக்கி பார்க்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். அதான் நான் சொன்னேன், ஒரு ஊழியக்காரனையோ ஒரு மனுஷனையோ ஒரு அதிகாரியோ நம்ம அப்பா அம்மாவையோ யாரையும் நீங்க நம்ப வேண்டாம், நோக்கி பார்க்கணும். அவங்களெல்லாம் நேசிக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா, நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட எனக்காக யாவும் செய்து முடித்தவர் அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிற அந்த இயேசுவை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது பாருங்க, இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய பிரச்சனை முடிகிற வரைக்கும் நமக்கு கூப்பிடணும். ரலையில சொல்லுங்களேன், ஏதோ 5 நிமிஷம் கூப்பிட்ட 10 நிமிஷம் கூப்பிட்டன்றது இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவரை கூப்பிடுகிறவர்களா நீங்க இருந்தீங்கன்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட, நாமல யாரு? இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பார். அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கட்டாய நியாயம் செய்வார். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கட்டாய அற்புதம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணேன், இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு அற்புதமே நடக்கலை அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நடக்கும். கால தாமதமாகலாம், ஆனா அற்புதம் நடந்தே தீரும். புரியுதுண்டோங்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, நிறைய பேருக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுடைய தேவைகளை அறிந்து அதை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். குழந்தை இல்லாதவங்க, அவங்க 50 வயது கடந்து இருந்தாலும் சரி, இன்னும் அவங்களுக்கு குழந்தை கொடுங்க 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 ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தர் மேல கை வைக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன். அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ, ஆனா அது ஒரு நாள் நிறைவேறும். கால தாமதமாகலாம், ஆனா அதை அவர்கள் கொடுக்கறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஊழியத்துல நான் அதை கவனிக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு சொல்லி சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பேன். கடை வைத்திருக்கிறவங்கள பாருங்க, அவங்களுக்கு சொந்த இடம் கொடுங்க சொந்த இடம் கொடுங்க சொந்த இடம் கொடுங்கன்னு ஜெபம் பண்றேன். ஆனா அது கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது போலத்தான் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரவும் பகலும் அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம் இன்னும் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? எப்ப செய்வாரா? சீக்கிரத்துல 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 செய்வோம். அதை நீங்க நம்பணும், அதை விசுவாசிக்கணும். உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாம யாராவது இருக்காங்களா? அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சீக்கிரத்துல அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த கால நேரம் வரும்போது உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். அதற்காகவே இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கிறார். கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சதுக்கு அந்த வலு சர்ப்ப சிலை விடுதலை கொடுக்குமானா, ஜீவனுள்ள தேவன், பாவம் அறியாத இயேசு, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன், சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துக. பிறகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, சீக்கிரமா ஒரு நியாயத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இதுதான் பிரச்சனை. இத்தனை உண்மை இருக்கு, இத்தனை நன்மை இருக்கு, இத்தனை காரியங்கள் சிலுவையில கர்த்தர் செய்து முடித்திருந்தாலும் மனிதர்களுக்கு என்ன வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது. நீங்க என்னதான் கத்தி பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு பிரச்சனை வந்தா இயேசுவை நான் பார்க்க மாட்டேன், அங்க போவேன் இங்க போவேன் அங்க போவேன், இங்க நானே தேத்துக்குவேன், நானே கஷ்டப்பட்டுக்குவேன், தவிர எனக்காக யாவையும் செய்து முடித்த அந்த இயேசுவை பார்க்கிற விசுவாசம் எனக்கு வரவே மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது என்றார். அதான் ஆண்டவர் வருத்தம். இவ்வளோ நான் சொல்றேன், இவ்வளோ செய்து வைத்திருக்கிறேன். வனாந்திரத்தில் ஒரு வலு சர்ப்பம் அவர்களை ரட்சிக்கும்படி நான் அற்புதத்தை செய்திருக்கிறேன். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகி நான் உனக்காக சிலுவில தொங்குற
ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு கூட வந்திருக்கிற, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற, இன்றைக்கு நீ என் முகத்தை பார்க்காம எங்கெங்கேயோ நீ அலைகிற, எங்கெங்கேயோ நீ தேடுற, எங்கெங்கேயோ நீ கஷ்டப்படுற, வேதனைப்படுற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று நான் கூப்பிடுறேன். ஆனா நீங்க என்கிட்ட வருகிற விசுவாசம் இல்லையே என்றார். விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கு இயேசுக்கு வந்தா எத்தனை பேர் நம்ம அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை நீங்களே என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கணும். இயேசு உயிரோடு இருக்கிறா, அவர் ஜீவிக்கிறா, அவர் எனக்குள்ள இருக்கிறா. உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள்ள இருக்கிறவ பெரியவ. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுவா, என்னை கரம் பிடித்து நடத்துவா, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவா, கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் அதை மீதம் எடுக்க செய்வார். இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாம் சாத்தான் நமக்கு கொடுக்கிறது இல்லை. நம்ம உலகத்தோடு உலக மக்களை போலவே நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற வித்தியாசத்தை அவர்களுக்கு நம்ம காண்பிப்பதே இல்லை. உலக வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் விசுவாசித்தா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். ஆனால் அவர் சொல்ற, உங்களுக்கான சிலுவையில தொங்கி இருக்கிற நீங்க என்னை நோக்கி பாருங்க என்றார். அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இந்த நிலையில இருந்து கர்த்தர் 1000 மடங்கு உங்களை உயர்த்தவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக அவர் சாவாமை உடையவராய் உயிருள்ளவராய் இருக்கிறார். அதனால உண்மையா சீக்கிரத்தில் அவர் நமக்கு என்ன செய்வாரா, நியாயம் செய்வார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிங்கன்னா அங்க ஒரு மனுஷன் நோக்கி பார்த்தான், அவனுக்கு என்ன அழகா ரட்சிப்பை கொடுத்தாரு பாருங்க. வாசிங்க லூக்கா 19:1-10 வரைக்கும் வேகமா வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன், பாருங்க, ஆயக்காரர் ஒருவனும் சகை என்னப்பட்ட அவன் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அந்த பணக்காரனுடைய தாழ்மையை பாருங்க. ஏழைகள் இயேசு வந்து பார்க்கலாம், இல்லாதவர்கள் இயேசுவை தேடி வரலாம், கஷ்டத்துல வியாதியில இருக்கிறவங்க இயேசுவை தேடி வரலாம். ஆனா இவன் அந்த ஊர்லயே யாரும் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன், அரசாங்க உத்தியோகம் செய்கிறவன், நிறைய லஞ்சம் வாங்குற மனுஷன், பணம் நிறைய இருக்கு. ஆனா அவனுக்குள்ள ஒன்று தோன்றுது பாருங்க. என்ன தோணுது? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க. பாத்தீங்களா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க, அதுதான் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். இயேசுவை பார்க்கணும் வாழ்க்கையில. நீங்க யாரை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது. நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். நீங்க ஆசைப்படணும். பெரிய பெரிய மகான்களை பார்க்க நம்ம ஆசைப்படுறோம். பெரிய பிரதம மந்திரி, ஜனாதிபதி அவங்களெல்லாம் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அவங்க முகத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம். ஒரு மகான்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவர்களை பார்ப்பதற்கே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம்னா, வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை சந்தித்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு வரும்னு பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, இந்த பணக்காரன் இயேசுவை நோக்கி பார்க்க என்ன செய்யறாரு பாருங்க. அதுதான் ஆச்சரியம். அவரை பார்க்க வகை தேடினான். தேடுறாங்க பாத்தீங்க. நம்ம வாழ்க்கையில இயேசுவை பார்ப்பதற்கு வகை தேடணும். இப்படி பார்க்கலாம், ஜபத்தின் மூலமா, வேத வாசிப்பின் மூலமா, தியானத்தின் மூலமா, ஆராதனை மூலமா, எப்படியாகல யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவன் வகை தேடுறான். ஏன்னா அவங்கிட்ட ஒரு பலவீனம், அவங்கிட்ட ஒரு குறைவு. என்ன குறைவுனா, அவன் ஹைட் கம்மி, குள்ளமா இருக்கிறான். குள்ளமா இருந்ததுனால அப்படிப்பட்ட பெரிய கும்பல்ல இவன் பார்க்க முடியாது, அவர் முகத்தை பார்க்க முடியாது. ஆனால இவன் பாருங்க வகை தேடுறான். தேடணும், அதான் இயேசுவை தேடணும். எனக்கு அது இல்லை, பார்க்க முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, என்னெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரா, நான் ஒரு பாவி, அப்படி எல்லாம் குறைகள் இருக்கல அவங்க கிட்ட. அத்தனை குறைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி இருக்கு, அதை நம்ம தேடணும். பாருங்க, அவர் தேடி 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 பார்க்கிறான். அத்தனை அவனுடைய பிரஸ்டீஜ் எல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்றா பாருங்க. வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவரை பார்க்க முடியாம, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, பாருங்க, அவர் போற வழிக்கு முன்னாடி ஓடுறா பாருங்க. ஒரு பெரிய அதிகாரி ஓடினா ரோட்ல என்ன நினைப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒரு கலெக்டரோ ஒரு பெரிய தாசில்தாரோ ஒருத்தரோ ரோட்ல திடீர்னு ஓடுறாருன்னா கூட்டத்துக்கு முன்னாடி குள்ளன வேற இருக்கிறார்,
எல்லாம் சிரிக்க மாட்டாங்க, எல்லாம் வித்தியாசமா நினைக்க மாட்டாங்க. அது பார்த்தா இயேசுவை சந்திப்பதற்கு எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பிரிஸ்டீஜும் பார்க்க கூடாது. இயேசுவை பார்ப்பதற்கு வாஞ்சை தாகம் இருக்கணும். அவர் முன்னாடி ஓடுறான். ஆண்டுடைய கிருபையில அந்த மரம் இன்னைக்கு இருக்கு. நாங்க போய் பார்த்தோம். அது கரெக்டா இந்த கை காட்டி மாதிரி 2ஆ பிரிகிற இடம் அது. அது நடுவில் அந்த மரம் இருக்கு. 2 பக்கம் இயேசு வந்தாலும் அது எதிரில் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் போனாலும் அந்த மரத்தை வைத்திருக்கிறாங்க, அந்த காட்டத்தி மரம். அந்த மரத்தின் மேல பாருங்க, நம்ம போகும் வழியில முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். உள்ள மனுஷன் கஷ்டப்பட்டு அந்த மரத்து மேல என்ன பண்ணாரு, இயேசுவை பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாம எடுக்கணும். சிலுவில ஏன் இயேசு தூக்கப்பட்டார் தெரியுமா? சும்மா இல்லை. கஷ்டம், வேதனை, வியாதி, பிரச்சனை, போராட்டம், கவலை, பாவம் எது இருந்தாலும் இது போல நாம முயற்சி செய்யணும். எப்படியாகல நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசு, அதுக்கு தான் சிலுவை பாடுகள், அதுக்கு தான் சிலுவையில தொங்கினா, அதற்காகத்தான் நிர்வாணமா நமக்காக வெட்கத்தை விட்டு ஆண்டவர் தொங்கினான். அவரை பார்க்கிற பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பாத்தீங்களா எப்படி பார்த்தாரு? அவர் அண்ணாந்து பார்க்கிறார். நீ அவருக்காக இறங்கி வந்தார். இயேசு பாருங்க அவனை அண்ணாந்து பார்க்கிறான். அவன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இப்ப இயேசு அவரை அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. பாத்தீங்களா, இயேசுவை காண விரும்புகிறவர்களுடைய முயற்சியை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எவ்வளவோ பாடுபட்டு இயேசுவை தேடுறீங்கன்னு அவருக்கு தெரியுது. அதிகாலையில ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆராதனைங்க வர்றீங்க. எப்படி ஆகல நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். என் கஷ்டம்லாம் தீரணும், என் கண்ணீரெல்லாம் தீரணும், என் கடன் பிரச்சனைலாம் தீரணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இயேசுவை தேட 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 பாருங்க, அவரே வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. இயேசுக்கு யார் அவன் பேரை சொன்னது யாருக்கு தெரியாது. ஆனா அவரே என்ன பண்ற, சகையை வேணும்னு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என் பேர் எப்படா இயேசுக்கு தெரியும் என்று ஆச்சரியப்படும்படி, சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டு நான் அவருக்கு கொடுக்குற. கூடவே போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. எத்தனையோ பேர் கூப்பிட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை பார்க்க விரும்பின சகைவுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நான் உன் வீட்டுல தான் என்ன பண்ண போறேன், தங்க போறேன். பெரிய பாவி அவன், லஞ்சம் மேல லஞ்சம் வாங்குற ஆளு. ஆனாலும் இயேசு சொன்னார், வீட்டுல தான் தங்குவேன். படிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி, உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷமா ஆண்டவரை அழைத்து கொண்டு போனான். பாத்தீங்களா, இயேசுவை பார்க்க விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறா? சந்தோஷத்தை கொடுக்கிறா. இந்த காலவெளியில சந்தோஷம் இல்லாம நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த இயேசுனுடைய முகத்தை தேடுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். அவருடைய முகத்தை பார்க்க தேடின அந்த சகைனுக்கு பாருங்க மிகுந்த அந்த சந்தோஷம் உண்டாச்சு. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷன் தங்குபடி போனார் என்று முறுமுறுக்கிறார். மற்றவங்களும் முறுமுறுக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு சந்தோஷம் உண்டாகுது. படிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றமும் உண்டாது. பாருங்க, இயேசுவை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில உணர்வு வரும், ரட்சிப்பு வரும், ஒரு மனமாற்றம் வரும். உடனே அவன் உணர்கிறான், நான் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கிறேன், நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறேன், அதனால என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், நான் யார்கிட்டயாவது அநியாயமான வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றார். திருப்பி எத்தனமோ எவ்வளவு கொடுத்துறேன்? 4 மடங்கு நான் கொடுத்துறேன். எந்த அளவுக்கு உள்ள இருந்து அவனுக்கு ஒரு மாற்றம் பாருங்க, உள்ளத்திலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகி நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டு உடனே அங்க அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஒண்ணு அங்க நடக்கல பாருங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்ததுதான் இத்தனை விஷயம் நடக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவன் பாவம் மன்னிப்பு கேட்கல, ஆண்டவன் பாவம் பாருங்க. ஒருத்தர் சந்திப்பில இத்தனை காரியங்கள் நடந்து முடியுது. இயேசு அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவங்கள யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இவனும் ஒரு ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறானே என்று சொல்லி
இழந்து போனதை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இயேசு சிலுவையிலே தொங்கினதனுடைய நோக்கம் இதுதான். இயேசு இந்த உலகத்துல இழந்து போனது, ஆதாம் ஏவாள் மூலமாக இழந்து போன மனிதர்கள், ரட்சிப்பை இழந்தவர்கள், பாவத்துல விழுந்தவர்கள், காணாமல் போனவர்கள் எல்லாம் தேடும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் இன்றைக்கு நாம் என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். யாரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்த்து அந்த மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டார்களோ, இன்றைக்கும் இந்த இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து அந்த இயேசுவை தேடுகிறார்களோ, ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் நம்ம அவருடைய முகத்தை பார்க்கணும். முதல்ல எழுந்தோடனே ஏசப்பா அவருடைய முகத்தை பார்க்கணுன்ற அந்த வாஞ்சை தாகத்தோடு கூட அந்த இயேசுவை தேடுகிற அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குறைவில்லாம நடத்துவா. குறைவுகள் வந்தாலும் அதிலிருந்து அவங்களை தப்பு வைப்பா. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கைவிடாமல் இருப்பார். புரியுது? நாங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34:5 என்ன சொல்லுது? வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் பாருங்க, அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்க இன்றைக்கும் இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க முகத்தை பிரகாசிப்பிக்கிற சூரியனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை உங்க வாழ்க்கையில நோக்கி பாருங்க, எங்கே நீங்க வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான். உலகம் உங்களை வெட்கப்படுத்தலாம், உலகம் உங்களை குறை சொல்லலாம், உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனா இயேசுனுடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புரிதன ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, புறஜாதிகள் மற்ற தெய்வங்கள் பாருங்க, அதனிடத்துல வெளிச்சம் இல்லாததுனால, அது ஒரு இருள் நிறைந்ததா இருந்ததுனால அவர்கள் போய் அந்த தெய்வங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த தெய்வத்திற்கு இவங்க தான் போய் விளக்கேற்றணும். இல்லைன்னா அந்த தெய்வத்திற்கு வெளிச்சம் கிடையாது, அதுக்கே ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனாலும் இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. ஆனா இங்க இயேசு பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொன்னதுனால அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெளிச்சம் நமக்கு தருகிறார். எத்தனை கிருபை பாருங்க. நாம இருளில் இருக்கிறோம், ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீங்க போய் விளக்கேற்ற வேண்டாம், நீங்க போய் இயேசுக்கு ஒரு விளக்கு வைக்க வேண்டாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றுகிறார். அல்லேலூயா. நம்மை வெளிச்சமாக்குகிறார். அல்லேலூயா. பாருங்க, வெட்கப்பட்டு போக விடவே மாட்டான். சங்கீதம் 145:19 என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவளை ரட்சிக்கிறார். உண்மையாய் அவர்களை கூப்பிடுகிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பாருங்க, யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் பாத்தீங்களா? இருக்கிறார். எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்? உண்மையாய் அவரை நோக்கி, எங்க வீட்டுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடணும். ஏன்னா அவர் எங்க நிக்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க. ஏசு எங்க இருக்கிறார்? யாரோ சொன்னாங்க. எங்க இருக்கிறார்? வாசல் படியில இருக்கிறார். பரலோகத்துல இல்ல, சர்ச்சில் இல்ல. ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டு வாசல் படியில நிற்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாசல் படியில இருக்கிறார். அதான் ஆண்டு சொல்ற, இதோ நான் வாசல் படியிலே நிற்கிறேன். நாம என்ன நினைக்கிறோம்? பரலோகத்துல இருக்கிறாரு, சர்ச்சில் இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு போறோம். எங்க இருக்கிறார்? இயேசு வாசல் படியில நிற்கிறான். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானோ அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனை பண்ணுவேன். இயேசு உங்க வீட்டு வாசலை நிற்கிறான். இப்போ உண்மையாய் அவரை கூப்பிடணும் வீட்டுக்குள்ள. இயேசுவே வாங்க, கதவை திறந்துட்டேன், எங்க வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டில் நீங்க பிரவேசிங்க, எங்க கூட சாப்பிடுங்க, எங்க வீட்டில் இருங்க, எங்க வீட்டில் நீங்க வாழுங்கன்னு சொல்லி அவர் உண்மையா யாரை கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு சமீபமாய் வந்துடுவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனால் இயேசு எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. உங்க வீடு குடிசையா இருக்கலாம், ஓலை குடிசையா இருக்கலாம், பெரிய பணக்காரா நீங்க இருக்கலாம். ஆனா இயேசு ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய வாசல்ல தான் நிற்கிறார். ஏன்னா இயேசு அழைக்காம வீட்டுக்குள்ள வரமாட்டார். அவர் ரொம்ப ஜென்டல் ஆண்டவர். கதவை தள்ளிட்டாலாம் வரமாட்டார். ஆனா கதவை பூட்டி இருந்தா கூட சொல்லாம கொள்ளாம உள்ள ஒருத்த வருவான். யார் அது? பிசாஸ். நீ பூட்டி வச்சிருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான்? உள்ள வருவான். அவன் அழைக்காமலே உள்ள வர்றவன் தான் சாத்தான்.
திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். திருட மாதிரி ஏதாகல ஒரு சந்து பொந்துல உள்ள வந்துருவான். ஆனா இயேசு அப்படி கிடையாது. நீங்க என்றைக்கு கதவை திறந்து அழைக்கிறீர்களோ அந்த வீட்டுக்கு வருவான். இன்றைக்கு அந்த இயேசுனுடைய முகத்தை நான் அனுதினமும் பார்க்கணும். அன்றே எங்க வீட்டுக்கும் வாங்க, எங்களோடு கூட இருங்க, எங்களோடு கூட நீங்க வாழுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசு உங்களோடு கூடவே உங்க வீட்டிலே இருந்து உங்களோடு போஜனம் பண்ணுவார். உங்க வீட்டில் நீங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சரி சாப்பிடுவார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அது டயட் சாப்பாடா இருக்கலாம், கஞ்சியா இருக்கலாம், களியா இருக்கலாம், மீனா இருக்கலாம், எல்லாம் சாப்பிடுவார். புரியுதுன்னு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டு சாப்பாட்டை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் கொடுக்கணும், இன்னும் அதிகமாக கொடுக்கணும், குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக உங்களுக்கு கர்த்தர் தரணும்னா நீங்க உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த தாவீதினுடைய அனுபவம் பாருங்க. சங்கீதம் 121:1-8 வரைக்கும் வேகமா வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதான் தாவீதினுடைய அனுபவம். அனுதினமும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுங்கிற கண்களை நான் என்ன பண்றேன் பாத்தீங்களா? கண்களை எவ்வளவு பவர் பாத்தீங்களா? நீங்க யார தினமும் பார்க்கணும். பரலோகத்துல அவர் வீட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவத்துல சொல்றாரு, நான் ஆண்டவரை நான் தான் பாக்குறேன். எனக்கு எங்கிருந்து உதவி வருதோ அங்கே கண்களை ஏறெடுக்கிறேன்டாரு. நான் அங்கே அவங்கள பார்க்கல, இவங்கள பார்க்கல, அவங்கள பார்க்கல, எங்கேயும் நான் கையேந்தல. நான் நேரா யாரத்தான் பார்க்கிறேன்? ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தி பூமி உண்டாக்கின கருத்துல எனக்கு என்ன வரும்? அதைத்தான் இன்னைக்கு பாட்டா நம்ம பாடணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம புது பாடலா நம்ம பாடினது அதுதான். ஒத்தாசை வரும் பருவங்கிற நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு அவர் சொல்றாரு. தொடர்ந்து அவரை நோக்கி பார்த்தா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு பாருங்க. உன் காலை தள்ளாட விட்டார். அப்படி நோக்கி பார்க்கலுடைய காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க, உங்களை காக்கிறவர் உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறது கிடையாது. அது அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உறங்குறது என்ன, தூங்குறது என்னன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படியே இருப்பாங்க, பிரசங்கத்தை கேட்டே இருப்பாங்க, ஆனா அப்படியே உறங்கிட்டே இருப்பாங்க. அது பேர் உறங்குறது. தூங்குறதுன்றது நல்லா போத்திட்டு கொரட்டை விட்டு தூங்குறது. ஆனா இயேசு ஒரு நாள் கூட அப்படி நம்மை காக்கிறவர் அப்படி என்ன பண்ணல, அசந்து போக மாட்டார். உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். யாரை காக்கிறவர்? அவரை நோக்கி பார்க்கிறவர்களை. புரியுதுன்றவரால் எழுத சொல்லுங்க. அனுதினமும் அவரை பார்க்கணும்னு வாஞ்சியா இருங்க. உன்னை காக்கிறவர் உறங்குறது இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு ஆமென். அவர் முகத்தை பார்க்க நீ ஆசைப்படுறதுனால உன் வல பக்கத்துல உனக்கு நிழலா இருப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன். எப்போது அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. எப்போது உங்க வல பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருப்பார். பகலிலே வெயிலாக, பகல்ல வெயில் வரலாம், இரவுல நிலவு வரலாம். உன்னை சேதப்படுத்த இஸ்ரவேல் ஜனங்களை எதுவுமே சேதப்படுத்தாதபடி உன்னையும் சேதப்படுத்தாம காத்துக்கொள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாத்தீங்களா? ஒரு தீங்கு இல்ல, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு, ஆமென், போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எப்பொழுது காப்பார்? அவருடைய முகத்தை பார்க்கும்போது. அவரை தேடணும். நீங்க நம்ம உலகத்துல எது எதையோ தேடுறோம். நம்ம விட்டு பறந்து போறதெல்லாம் தேடுறோம். நிரந்தரம் இல்லாதெல்லாம் தேடுறோம். நம்பிக்கை இல்லாதெல்லாம் தேடுறோம். அது மேலெல்லாம் நம்ம சந்தோஷமா தேடுறோம். ஆனா இத்தனை காரியங்களை நமக்கு தருகிற ஆண்டவர் சொல்லார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் கூட. ஆமென். முதல்ல இயேசுவை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. பூமியில உங்களுக்கு எல்லாம் கூட வரும், தானா வரும். பயப்படாதீங்க. பணம் வேணுமா, பொருள் வேணுமா, வீடு வேணுமா, குழந்தை வேணுமா, எது வேணும், எல்லாம் அந்த சிலுவையில தொங்கின இயேசுவை நோக்கி பார்த்தா வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் வேதம் சொல்ல, நாம எல்லாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் சிலுவையில தரித்திரரானா. தரித்திரரா ஏன் தொங்குறார் தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் பின்னாடி தொடர்ந்து வரும், தேடி வரும். எல்லாம் நம்மளை தேடி வரும். அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நம்பணும். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்க ஸ்தாபனத்தை நம்பாதீங்க, ஒரு பெரிய மற்றவர்களை நம்பாதீங்க. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க நம்பாதீங்க. சங்கீதம் 121 நம்புங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல எல்லாம் கொடுப்பார். உங்க ஊழியத்துக்கான பணம், சர்ச்சு, விசுவாசிங்க எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார்.
அந்த நம்பிக்கை ஊழியக்காரர்களுக்கு வராதனால்தான் பதறி போய் சோர்ந்து போய் அந்த ஊழியத்தில் அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. சபை வளர மாட்டேங்குது. காரணம், அவங்க அந்த ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் கண்களை இருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஒரு சபையை ஆசீர்வதிச்சு இன்னொரு சபையை விடுகிற தேவன் அல்ல. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். சங்கீதம் 107 10-16 வரைக்கும் என்ன சொல்றாரு பாருங்க, வேகமா வாசிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து பாருங்க, தேவனாலே தண்டிக்கப்பட்டவங்க ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி பாத்தீங்க, ஆண்டவரே அவங்களை தண்டித்து தள்ளிட்டாரு. ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாருன்னா தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப எந்த நிலையில ஆண்டவரே உங்களை தண்டித்து தள்ளி இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. என்ன நடக்குது பாரு, அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்க கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அவரே தள்ளுறாரு, ஆனா அவரை நோக்கி கூப்பிட்டா மறுபடியும் இக்கட்டுல இருந்து அவங்களை என்ன பண்ற நீங்களாக்கி ரட்சிக்கிறார். பாருங்க, அதான் நம்முடைய ஆண்டவர், அதான் இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அவரே தண்டிக்கிறாரு, அவரே காயம் கட்டுறாரு, அவரே தள்ளுறாரு, கூப்பிட்டோன்னா மறுபடியும் சேர்த்துக்கிறாரு. அதனால எந்த நிலையில இந்த காலை வேளை நீங்க வந்திருந்தாலும் நீங்க மறுபடியும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, மறுபடியும் சேர்த்துக்கொள்வார். படிங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளெல்லாம் முறித்து என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் பார்த்துதான் நீங்க துதிக்க முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும். நீங்க ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தணும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். உங்க வாழ்க்கையில அற்புதம் அதிசய விடுதலை உண்டாகணும்னா நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கணும். சிலுவையில நமக்காக தொங்கின இயேசுவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா விடுதலை வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், சுகம் வந்துடும், பலன் வந்துடும். நான் சும்மா இருங்கன்னு சொன்னா கூட நீங்க இருக்க மாட்டீங்க. வந்தோடனே கையை தட்டி பாடி தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். புரிதொண்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எந்த சூழ்நிலை நீங்க இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை போல அவரை நோக்கி கூப்பிடுகிற தைரியம் உள்ளவங்களா, கிருபாசன தண்டை தைரியமா வாங்க நான் ஆண்டவர் கூப்பிடுறார். நீ பாவின்னு போயிடாத, நான் உன்னை தண்டிக்கிறேன் நெஞ்சு போயிடாத, நான் கோபமா இருக்கிறேன் நெஞ்சு போயிடாத, தைரியமாவா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். புரிதண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன், உறைந்த மலையை போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதனால எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் தைரியமா கிருபாசனத்தை ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய முகத்தை ஏன்னா அவர் தான் பரிகாரியா கர்த்தர், அவர் தான் நமக்கு பரம வைத்தியர், அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆனவர். ஆனால் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். அவரை நோக்கி பார்த்து நம்ம பலவீனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்தி நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். சங்கீதம் 91:15-16 சொல்றாரு பாருங்க, வேகமா வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் யாரு? நம்மள தான் சொல்றாரு. பிரச்சனையில ஆபத்துல எல்லாம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? நோக்கி கூப்பிடுவான், சும்மா கூப்பிடுறது இல்ல. அதான் செய்தியினுடைய தலைப்பு என்ன? நோக்கி கூப்பிடணும், அவரை பார்த்து கூப்பிடணும். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு பாத்தீங்களா? நீங்க நோக்கி கூப்பிட்டா மறு பதில் தருவாரு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, பாத்தீங்களா? கூப்பிடுறவங்களுக்கு ஆபத்து வரலாம், ஆனா இயேசு கூடவே இருப்பார். நீங்க எந்திரிச்சு காலையில இயேசு கூப்பிட்டதுனால அன்னைக்கு ஆபத்தே வந்தாலும் இயேசு கூட இருப்பார். அவனை தப்புவித்து, அந்த ஆபத்துல தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவனை நான் கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். யாருக்கு? அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. ஓசியா 5:15 என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, பாத்தீங்களா? நாம நம்முடைய வாழ்க்கையில குற்றங்களை நாம உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், ஆண்டவருடைய முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். பாத்தீங்களா? நீங்க தேடாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை விட்டு திரும்பி போயிடுவார். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார். பாத்தீங்களா? ஆபத்து வரும்போது என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை போல
கருத்தாய் தேடுவாங்க. அன்னைக்கு தான் கருத்தே நமக்கு வருது. ஐயோ விட்டுட்டோமே, என் கூட இருந்த விட்டு கருத்தாய் தேடுவார்கள். தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு தென்படுவார். நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 18:6 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே இன்னைக்கு நெருக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், பலவீனம், எத்தனை நெருக்கம் வந்துச்சுன்னு வைங்களேன். அந்த நெருக்கத்துல தாவீது சொல்ல பாருங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை நோக்கி? கர்த்தரை. நெருக்க வருதா? யாரத்தான் நீங்க பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்னா புலம்புறான், கத்துறாரு, அழுகிறாரு, ஜெபிக்கிறாரு. தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். எங்க இருந்து கேட்கிறா? ஆலயத்துல இருந்து. அதனால ஆலயத்துல வந்து அழுது புரண்டு ஜெபித்து ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்திலிருந்து ஜெபத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய். ஆமென். கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் செவிகளில் ஏறிட்டு என்ன சத்த போட்டு ஜெபம் பண்ணிருப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. கதறி அழுது ஜெபம் பண்ணி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவிகளில் ஏறிட்டு ஆண்டவர் அவரை விடுவித்தார். சங்கீதம் 22:24 வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல். பாத்தீங்களா, நீங்க உபத்திரவப்படுறீங்களா? அந்த உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாய் ஆண்டவரை எண்ணாமல், அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும். பாத்தீங்களா, இயேசு சிலுவையில ஏன் தொங்கினார் தெரியுமா? அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்க கூடாது. அதனால தான் உயர்த்தி வைத்தார். அலையிலே சொல்லுங்களேன், வனாந்திரத்துல வலு சர்ப்பத்தை உயர்த்தி ஏன் தெரியுமா வைத்தா? யாருக்கும் அதை மறைக்க கூடாது. எங்கிருந்து பார்த்தாலும் அது தெரியணும். அதே போல கொல்கொதா மலையின் மேல சிலுவையில இயேசு தொங்கினார் தெரியுமா? எல்லாருக்கும், உலகத்துக்கே அந்த முகம் தெரியணும், யாருக்கும் மறைக்க கூடாது. ஆனால் தான் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், பாத்தீங்களா, அவன் நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினா. இதுக்கு அந்த எந்த நிலையில நீங்க வந்திருந்தாலும் இயேசுவேன தலையை தூக்கி அவருடைய முகத்தை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க ஜெபத்திற்கு பதில் தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். சங்கீதம் 50:15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து வந்துச்சுன்னா யாரை நோக்கி கூப்பிடணும்? சத்தமா, இயேசுவேன்னு கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிடணும். பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. உனக்கு ஆபத்து வருதா? அப்பான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடாத, அவளையே கூப்பிடாத, ஆனா ஐயோன்னு கத்தாது. என்னன்னு கத்து? இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை அப்ப என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்து. இதெல்லாம் நீங்க நினைவுல வைத்துக்கணும். ஆபத்து வரும்போது இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அது எத்தனையோ சாட்சிகள் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. அப்படி இயேசுவேன்னு கூப்பிட்டு தப்பு வைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் தப்பு வைக்கப்பட்டவங்க இயேசுவேன்னு சொன்ன ஒரு வார்த்தையினால ரட்சிக்கப்பட்டவங்க, பாதுகாக்கப்பட்டவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நமக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 56:9 வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். பாத்தீங்களா, இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா மந்திர தந்திர சூனியம் பிரச்சனை சத்துருக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா? பின்னிட்டு திரும்ப. இயேசுவை நீ கூப்பிட்ட போது பிசாசு ஓடி போயிடுவான், சாத்தான் ஓடி போயிடுவான். எதிரிகளை நமக்கு மனுஷ எதிரி கிடையாது, பிசாஸ்த எதிரி. புதிய ஏற்பாடுல பிசாஸ்த நமக்கு எதிரி. அவன் எப்போது ஓடி போவான்? இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ஓடி போயிடுவான். இயேசுன்னா அவனுக்கு பயம், இயேசுன்னு சொன்னாலே அவனுக்கு பயம், பின்னிட்டு ஓடி போயிடுவான். அப்ப இயேசுவின் நாமத்தை, அவருடைய முகத்தை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சத்ருவானவன் பிசாசு உங்களை விட்டு ஓடி போய் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அப்போ இயேசு உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க புரிந்து கொள்வீர்கள். கடைசியா சங்கீதம் 57:2 வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். பிரசங்கமே இதுல முடிஞ்சிச்சு பாருங்க. எனக்காக யாவையும், விளக்கமே வேண்டாம், எல்லாம் வச்சும் யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சும்மா கூப்பிடுறது இல்ல, என்ன பண்ணி கூப்பிடுவேன்? நோக்கி பார்த்து கூப்பிடுறதா விஷயமே. அதான் இன்னைக்கு பிரசங்கமே. சும்மா கூப்பிடுறது கிடையாது. நம்ம இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்பட்டு, மாம்ச கண்கள் மூடி இருக்கலாம், ஆனா மனக்கண்கள் திறக்கப்பட்டு சிலுவையில நமக்காக பலியான இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினையாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கத்த செய்வா. உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ரலிலியா சொல்லுங்களேன். இன்னொரு சாட்சி எழுதி கொடுத்தாங்க பாருங்க. அவங்க குழந்தைக்கு கண்ணுல
கருவிலியில் ஏதோ வந்துச்சு, அவங்களே ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா, அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, சாட்சியா வந்துட்டாங்க. அதே தான் நம்முடைய வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில எது எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க. நீங்க முதல்ல யாரை நோக்கி பாருங்க? இயேசுதான் முதலாவது இயேசுதான், அடுத்ததான் மற்றதெல்லாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை காண விரும்பினார்கள். நீங்களும் அந்த இயேசுனுடைய முகத்தை நான் பார்க்கணும் நீங்க ஆசைப்படுங்க, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். புரியுதா? ஒரு அலையில சொல்லுங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா வந்துடுவார். இந்த இயேசுவின் திருமுகத்தை நீங்களும் கண்டு மகிழலாம், ஆசீர்வாதம் பெறலாம், சந்தோஷமா வாழ கர்த்தர் உதவி செய்வா. ஒருவரையும் கர்த்தர் புறக்கணியா, என்னிடத்துல வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதே இல்லை என்றார். யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட வருகிற ஒருத்தரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ளுவதே இல்லை என்ற. மனுஷன் தான் நம்மளை தள்ளுவாங்க, ஆனா தேவன் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளுகிறது இல்லை. அவரை தேடுங்க, அவரை பார்க்க விரும்புங்க, அவருடைய அந்த சகைவு போல ஒரு வகை தேடுங்க. எந்த வகையில் அவரை பார்க்க முடியுமோ அவரை பாருங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். புரியுது? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நெல்லுங்க, பாஸ்டமா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஓ ஜீசஸ், எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை தான் நம்ம கடந்த நாட்களாக பார்த்து வருகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்தோம். அவரை நோக்கி இன்றைக்கு நாம் பார்த்த காரியம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் சுகம் பெற்றார்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பமானது மோசேயின் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவை நோக்கி பார்த்து அந்த வனாந்தரத்தில் சுகம் பெற்றது உண்மை என்றார். இன்று அந்த வனாந்தரத்தில் அந்த சர்ப்பத்தின் வெண்கல சர்ப்பத்தை பார்த்து சுகம் பெற்றது உண்மையானால், இன்று இயேசுவை நோக்கி பார்க்கிற நீங்களும் நானும் எல்லா வாதையில் இருந்தும் வியாதியின் கூறுகளிலிருந்தும் முறிக்கப்படுவோம். ஓ, நீ பிழைப்பா என்று சொன்ன வார்த்தை, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. இன்று நாம் பிழைத்திருப்பது அவர் சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை விட்டது நிமித்தமாக இன்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. அதே போல இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தார்கள். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன் அவருக்கு நீதியாய் நியாயம் செய்தார். நம்முடைய வீட்டிலே சகை வாழ்க்கையில பார்த்தோம், இயேசுவை நோக்கி பார்த்து அவர் முறை ஓடி போய் பாடுறார், முன்னாடி ஓடுறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். அவன் தன்னுடைய குள்ளமான நிலையை அவன் அறிஞ்சிருக்கான். என்னால் பார்க்க முடியாது, அதற்கென்று ஒரு முயற்சி செய்கிறார். எப்படியாகிலும் அவரை பார்க்க வேணும், எப்படியாகிலும் அவரை நான் தரிசிக்கணும். அவர் என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்தாக வேண்டும் என்று தன்னுடைய இயலாமையை கூட அவர் எண்ணாமல் அவர் ஓடி மரத்தின் மீது ஏறினார். ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ அவர் இருதயத்தை பார்த்திருக்கிறார். சகேவன் இருதயத்தை ஆராய்ந்த கர்த்தர், சகேவன் வாஞ்சையை அறிந்த தேவன். இந்த காலை வேளையிலே உன்னுடைய என்னுடைய இருதயத்தை கர்த்தர் வாஞ்சையை அறிந்திருக்கிறார். உங்க விருப்பம் என்னமோ அதை நிறைவேற்ற தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமா இல்லை, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் எங்கேயோ இருக்கிறான்னு பார்க்க வேண்டாம். சகேயும் மரத்தின் மேல ஏறின போது அங்கிருந்து பக்கம் ஆண்டவர் கூப்பிடுறார், இறங்கி வா, நான் உன் வீட்டில தங்கணும், இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணுங்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே,
இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்தா போதும், அவர் நம்மோடு கூட தங்க வாஞ்சியா இருக்காரு, நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறாரு. ஓ இதோ வாசற்படையை நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட தங்கி போஜனம் பண்ண வாஞ்சியா இருக்காரு. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுங்க. அப்பா எனக்கு எல்லாம் மாயை அப்பா, இந்த உலகத்துல நான் காண்கிற அனைத்தும் மாயை, எல்லாம் நிரந்தரம் அற்றது, எல்லாம் ஒழிந்து போகக்கூடியது, மாறாதவர் ஒழியாதவர், ஓ என்றும் நிலைநிற்கிறவர், ஆதியும் நீர் அந்தமுமானவர் நீர். ஆண்டவரே உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படல, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஓ ஹல்லேலூயா. ஆபத்துல நீரே எங்களுக்கு அனுகூலமானவர். கூப்பிடுங்க. ஆபத்துல யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. நீ வெட்கப்படும் பொழுது உங்ககிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கூட இயேசு ஒருவர் தான் வர முடியும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நெருக்கப்படும் பொழுது யாரும் நம்ம அருகில் இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நெருக்கத்துல போறீங்களா? உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கா? வனாந்தரத்துல ஆகாரை கண்ட கர்த்தர். அந்த வனாந்தரத்தில் ஆகாருக்கு யார் இருந்தது? யாருமே இல்லை. தானும் தன் குழந்தையுமாய் அழுது புலம்பின பொழுது அந்த இடத்துல தேவன் அவர்களோடு இடைப்பட்டு அதோ தண்ணீரை காண்பிக்கிறார். ஓ ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் கண்டது உண்மையானார். உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கதறலை கேட்கிற தேவன், ஓ உன்னுடைய உள்ளந்திரையங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உன் ஏக்கங்களை அறிந்த கர்த்தர் உனக்கு பதில் அளிக்க தீவிரமாய் இருக்கிறார். உன்னோடு தங்க வாஞ்சியா இருக்காரு. உன் வீட்டில தங்க உன் இதயத்துக்கு உள்ள வர கர்த்தர் வாஞ்சியா இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். நெருக்கத்தின் மத்தியில போயிட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போகாது. நெருக்கப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் வர பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா நெருக்கம் ஆபத்து எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கிற கர்த்தர், உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். ஓ உன்னோடு கூட இருக்கிறாரு. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, அனுதினமும் பயப்படாதே பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் உன் கரம் பிடித்து நடத்த வல்லமுள்ள தேவன். ஓ அவரை நோக்கி பாருங்க. ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. சிலுவையில எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அன்றைக்கு கர்த்தர் அந்த சிலுவையை பாரமா நினைச்சிருந்தா இன்றைக்கு எல்லாமே நமக்கு ஒன்றுமில்லாம இருந்தது, நிர்மூலமாகிய. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஓ வாயை திறந்து சொல்லுங்க. எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் எனக்காக வழக்காடுகிறார். எனக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னை பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னை நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ என்னை போஷிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எனக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி இருக்காரு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் பிரவேசிக்க போறேன். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறாரு. அவரையே நோக்கி அவருடைய வழிகளை நான் பின்பற்றி ஓ அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நான் பிரவேசிப்பேன் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்காங்க. என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீ சந்தித்து சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம் அப்பா. இயேசு உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே நாளுக்கு நாள் பிரகாசம்
பிரகாசம் அடையட்டும், வாழ்க்கை ஒளிமயம் ஆகட்டும். ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒளிரட்டும். ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் மின்னட்டும் அப்பா. நட்சத்திரங்களை போல, சூரியனை போல அப்பா, நீதியின் சூரியனை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை போல பிரகாசிக்கட்டும் ஐயா. நீர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. என் கண் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஆண்டவரே அவர்கள் மீது கண் வைத்து அனுதினமும் ஆலோசனை தந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, கிருபிக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. வியாதி பலவீனத்திலிருந்து பூரண விடுதலை கர்த்தனை தருவீராக. ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி குடும்பங்களிலே அப்பா சமாதானமும் சுகமும் உண்டாகட்டும் ஐயா. அப்பா சந்தோஷமாய் இந்த உலக வாழ்க்கை அவர்கள் ரட்சிப்போடு ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்கத்தக்க ஆயத்தத்தோடு அனுதினமும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிராமத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை ஆத்தும ஆதாயப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. செய்தி கொடுத்த தாசனையும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்திலிருந்து நீர் பூரண பலனை தந்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், கிருபிக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.